வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நாடகம் பற்றிய செய்தியில் மிக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நாடகம் பற்றிய செய்தியில் மிக சரியான கூற்று: நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கும் மற்றும் படிப்பதற்கும் உரிய நாடகம் என நாடகத்தை மூவகையாக எம். வரதராசன் வகைப்படுத்துகிறார். நடிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், படிப்பதற்கு மட்டுமே உரிய நாடகம், நடிப்பதற்கும் மற்றும் படிப்பதற்கும் உரிய நாடகம் என நாடகத்தை மூவகையாக எம். வரதராசன் வகைப்படுத்துகிறார். செகண்ட் ஒன், இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மையுண்டாகிடும், வீரம் வரும் என பாடியவர் பாரதிதாசன். நிலமளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன? பல்லவர் காலத்தில் கையாளப்பட்டன. 2021 ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நாஞ்சில் சம்பத். 2021 ஆண்டிற்காக பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர் நாஞ்சில் சம்பத். 1967 ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் அளிப்பது. தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் அளிப்பது. 1944 ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிட கழகம் என்று மாற்றப்பட்டது. பின்வருபவர்களில் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர் ஈ.வி. ராமசாமி. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் பக்ருதீன் தியாப்ஜி. கள்ளுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார்? நஞ்சுண்பாருக்கு நிகராக கூறுகிறார். கள்ளுண்பாரை திருவள்ளுவர் நஞ்சுண்பாருக்கு நிகராக கூறுகிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்றுரைக்கும் பாடல் திருமந்திரம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இக்குறளின் அடிப்படையில் கூற்று: மனம் தூய்மையாயிருப்பின் அதன் வழிப்பட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாயிருக்கும். ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. காரணம்: மனம் தூயதாயிருப்பின் வெளிக்கோலம் வேண்டாதது ஆகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆரவாரமே என்றார். ஆன்சர்: கூற்று காரணம் இரண்டும் சரி. இவை குறளின் பொருளை தெளிவாக விளக்குகின்றன. புதுக்கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை தொன்மம். புதுக்கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை தொன்மம். சரியான விடையை தேர்க. கூற்றுகள் 1 மற்றும் 4 சரி. கூற்று 1, 4 சரி. கூற்று 1, பொய்கையாழ்வார் வையந்தகலியா வார்க்கடலே நெய்யாக என்னும் பாடலை பாடினார். கூற்று 4, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய இம்மூவரும் ஒரு காலத்தவர். தமிழ் சமூகத்தில் மகளிர்க்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் முல்லை மலர். பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்ககாலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் பதிற்றுப்பத்து. சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் பதிற்றுப்பத்து.
பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? நிலையான மேம்பாடு. பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர், அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதார் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று. ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் உருவாகின. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இது 1993இல் ஏற்படுத்தப்பட்டது. இது ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஆன்சர் 1 மட்டும் சரி. 1993இல் ஏற்படுத்தப்பட்டது என்பது மட்டும் சரி. அடுத்து, இந்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள சிறப்பு திட்டமான சகி என்பது ஒரே இட நெருக்கடி நிவாரண மையம். இதன் நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தலாகும். ஆன்சர் 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும் சரி. சகி என்ற திட்டத்தின் நோக்கம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தலாகும். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு 16இல் 4இன் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு 16இல் 4இன் கீழ் நிரந்தர அமைப்பாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகமுள்ள இடம் திருப்பூர். தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது. இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததாலும் பிராமணர் அல்லாதார் ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததாலும் நிறைவேறியது. மேற்கண்டவற்றுள் எந்த கூற்றுகள் அல்லது கூற்று சரி? ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. 1920இல் சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி MC ராஜா. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. செயல்வழி கற்றல் கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜீன் ஜேக்குவஸ் ரவுசியா. மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை எவ்வாறு வளர்ப்பது? ஆன்சர் 2 மற்றும் 3. கூற்று 2 மாணவர்களை கேள்விகள் கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியவும் ஊக்குவித்தல். கேள்விகள் கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியவும் ஊக்குவித்தல். கூற்று 3 அன்றாட வாழ்வில் அறிவியல் முறைகளை பயன்படுத்த ஊக்குவித்தல். சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. சைலம் திசு டேஷ் ஆனது. ஆன்சர் ட்ரக்கீடுகள், நார்செல்கள், வெஷல்கள் மற்றும் பாரன்கைமா. நோய் தடுப்பாற்றல் உடலின் சொந்த செல்கள் மற்றும் திசுக்களை தாக்கும் நிலை. இது பொதுவாக உடல் சுய ஆன்டிஜனுக்கு எதிரான சகிப்புத்தன்மையை கொண்டுள்ளது. இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் சகிப்புத்தன்மை தோல்வியடைகிறது அல்லது சுய ஆன்டிஜனுக்கு எதிராக முழுமையடையாது. இது T லிம்போசைட்டுகள் அல்லது B லிம்போசைட்டுகளின் உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. உடலின் இயல்பான சகிப்புத்தன்மை குறைந்து
நோய் எதிர்ப்பு அமைப்பு உடலின் சொந்த திசுக்களை சுயமாக அங்கீகரிக்க தவறினால் இந்த நோய் உருவாகிறது. ஆன்சர் தன்னுடல் தாக்கு நோய். தன்னுடல் தாக்கு நோய். கீழ்கண்டவற்றுள் இயற்கையான நானோ பொருள் எது? ஆன்சர் மயிலிறகு. இயற்கையான நானோ பொருள் மயிலிறகு. என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல, மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என யார் கூறியது? பில்கிஸ் பானு. என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல, மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என கூறியவர் பில்கிஸ் பானு. தவறான பொருத்தத்தை கண்டறிக. தவறான பொருத்தம் டி மட்டும் தவறான பொருத்தம். சரியான பொருத்தங்கள்: அகாலிதள் மத அடிப்படை, பொதுவுடைமை கட்சிகள் பொருளாதார அடிப்படை, நாஜி கட்சி இன அடிப்படை. விலங்கியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். அக்னிக்குள் காஸ்மோஸ் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமையை பெற்ற தயாரிப்பின் பெயரை குறிப்பிடவும். ஆன்சர் 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின். 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின். டாமன் மற்றும் டையூ எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டது? ஆன்சர் 2020 ஜனவரி. 2020 ஜனவரியில் இணைக்கப்பட்டது. சுய உதவி குழுக்களுக்கு குறு நிதி அளிப்பது நபார்டின் நோக்கம். சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது நபார்டின் நோக்கமாகும். 2022ஆம் ஆண்டில் நாட்டில் 13,26,677 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட 75 ராம்சார் தலங்களை உருவாக்க இந்தியா மேலும் 11 ஈரநிலங்களை ராம்சார் தலங்களின் பட்டியலில் சேர்த்தது. மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் கொல்கத்தா. சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள்கள் நிறைந்துள்ளது. கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள்கள் நிறைந்துள்ளது. அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் ரெகூர் மண். அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் ரெகூர் மண். வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு? 15,200 கிலோமீட்டர். முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர். கூற்று மற்றும் காரணம். கூற்று: சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின. காரணம்: சிந்து சமவெளி இந்தியாவிலுள்ள பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் ஆனது ஏயின் சரியான விளக்கம். இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது? ஆன்சர் ஐஹோல். இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் ஐஹோல். பிஜப்பூரில் ஆடில்சாஹி பேரரசு யாரால் நிறுவப்பட்டது? யூசுப் ஆதில் ஷா. யூசுப் ஆதில் ஷா. காலவரிசைப்படி அடுக்கவும். சரியான காலவரிசை: கான்வா போர்,
சௌசா போர், இளவரசர் குஸ்ருவின் கலகம், பஞ்சாபில் பூபானிக் பிளேக். பஞ்சாபில் பூபானிக் பிளேக். ஒரு தகவல் பகுதி, அதிலிருந்து கேள்வி. பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு பதிலளிக்கவும். கேள்விக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும். அமீர் குஸ்ரோ தனது மகளிடம் சுழலும் சக்கரத்தின் குழையை விட்டு வெளியேற வேண்டாம், எப்போதும் வீட்டின் சுவரை நோக்கி முகத்தையும் வீட்டின் வாசலையும் நோக்கி பின்புறத்தையும் வைத்திருக்க வேண்டும், இதனால் யாரும் அவளது முகத்தை பார்க்க முடியாது என்று அறிவுரை கூறியுள்ளார். இப்பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று, பெண்களின் கற்புக்கு கவிஞர் பாதுகாவலராக இருக்கிறார். குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் இறந்த. லோத் என்பதன் பொருள் இறந்த. ஹரப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் இரும்பு. பொதுமக்கள் குறைதீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் அமைச்சரவை செயலகம். பொதுமக்கள் குறைதீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் அமைச்சரவை செயலகம். பின்வருவனவற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் எது? இந்திய உச்சநீதிமன்றம். அடிப்படை உரிமைகளின் காவலன் இந்திய உச்சநீதிமன்றம். கூற்று மற்றும் காரணம். கூற்று: ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டாட்சி அமைப்பை ஒற்றையாட்சியாய் மாற்றிவிட முடியும். காரணம்: மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. ஆன்சர் ஏ தவறு. கூற்று ஏ தவறு, ஆனால் காரணம் ஆர் சரி. பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் பற்றிய கீழ்க்கண்ட இணைகளை கவனிக்கவும். ஆன்சர் 2, 3 மற்றும் 4 தவறான இணைகள். 1 மட்டும் சரி. உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு நிலைக்குழு. உணவு நுகர்வோர் விவகாரம் மற்றும் பொது விநியோக குழு நிலைக்குழு. கீழ்க்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எது அல்லது எவை தவறானவை? தவறான கூற்று: குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் ஜனவரி வரை என்பது தவறானது. வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. கீழ்வரும் எச்சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது? 86வது சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது. கீழ்காண்பனவற்றில் எது தவறான இணை? தவறான இணை 2 மட்டும். அடிப்படை உரிமைகளை விட அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மேலானவை விதி 31B என்பது தவறானது. பட்டங்கள் ஒழிப்பு விதி 18, தீண்டாமை ஒழிப்பு விதி 17, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு விதி 14. 42ஆம் அரசமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றுள் எது தவறானது? தவறானது மக்களாட்சியுடைய என்பது தவறானது. சேர்க்கப்பட்ட 3 சொற்கள்: சோசலிஸ்ட், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. கருபி ஹடாவோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுகளுக்கான டேஷ் ஐந்தாண்டு திட்டத்தின் முழக்கமாகும். ஆன்சர் 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முழக்கமாகும். பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல்மின் நிலையம் இல்லை? ஆன்சர் ராணிப்பேட்டை. பின்வருவனவற்றுள் எந்த 4 முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது? புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை மற்றும் மும்பை. டேஷ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய
கிராமப்புற சுகாதார வசதியை விரிவுபடுத்தும் ஒரு திட்டமாகும். ஆன்சர் நிர்மல் பாரத் அபியான். ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது மகப்பேறு பாதுகாப்பு திட்டம். ஜனனி சுரக்ஷா யோஜனா மகப்பேறு பாதுகாப்பு திட்டம். டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது. ஆன்சர் கெல்கர் பணிக்குழு. கெல்கர் பணிக்குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது. கீழ்காண்பனவற்றுள் நபார்டின் கீழ் இடம்பெறாத வங்கிகள் ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள். ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள். சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. சரியான பொருத்தங்கள் 1 மற்றும் 4. 1 நாராயண் சித்தரஞ்சன் தாஸ். 4 அபியுதயா பண்டிட் மதன் மோகன் மாளவியா. சௌரி சௌரா நிகழ்ந்த தற்போதைய இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். சௌரி சௌரா நிகழ்ந்த தற்போதைய இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் 1948ஆம் ஆண்டு ஜமீன்தார் முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயர் பிரகாசம் குழு. 1928இல் இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவியவர் சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு, சீனிவாசன் ஐயங்கார். ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாசன் ஐயங்கார். பிரிட்டன் மக்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி. பிரிட்டன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? தவறான கூற்று டெல்லி சலோ பகத்சிங் என்பது தவறானது. வேத காலத்திற்கு திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி. தீண்டாமை ஒரு பாவச் செயல் காந்திஜி. நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம் ஜவஹர்லால் நேரு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. சரியான காலவரிசை கதர் இயக்கம், சம்பரான் சத்தியாகிரகம், கிலாபத் இயக்கம், தண்டி யாத்திரை. தேங்க்யூ.